எடப்பாடி டெல்லிக்கு ஓடியது ஏன்? மோடி அமித்ஷாவின் பிளான் என்ன? பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் எத்தனை? கடும் பீதியில் இலைக்கட்சி கூடாரம். வணக்கம் நண்பர்களே. தற்போது தமிழகத்தில் திமுகவானது 19 கட்சிகளை இணைத்து ஒரு மெகா கூட்டணியை உருவாக்கியுள்ளது. இதில் பல கட்சிகள் லெட்டர் பேட் கட்சிகள் தான் என்றாலும் மு.க. ஸ்டாலினுக்கு இந்த முறை திமுக வெற்றி பெறுமா என்கிற சந்தேகம் எழுந்துவிட்டது. அதன் காரணமாக நாட்டிலேயே நம்பர் 1 ஆட்சி நடத்துகிறோம், எங்களை போன்று யாரும் சிறந்த நிர்வாகம் செய்யவில்லை என்று மேடைகளில் தம்பட்டம் அடித்துக் கொண்டாலும் கூட்டணி வலுவாக இல்லை என்றால் குடை சாய்ந்து விடுவோம் என்பதை புரிந்து கொண்ட சின்ன சின்ன கட்சிகளை கூட கூட்டணிக்குள் கொண்டு வருகிறார். அந்த அளவுக்கு மு.க. ஸ்டாலினை தோல்வி பயம் துரத்தி கொண்டிருக்கிறது. அதோடு திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி 39 தொகுதி கேட்ட நிலையில் தற்போது 35 வரை இறங்கி வந்து விட்டார்கள். ஆனால் மு.க. ஸ்டாலினோ இதுவரை 25 தொகுதி என்று சொன்னவர் இப்போது காங்கிரஸ்க்கு 19 தொகுதி தான் தர முடியும் என்று 6 தொகுதிகளை குறைத்து விட்டார்களாம். திமுக கூட்டணிக்குள் அதிகப்படியான கட்சிகள் வந்துவிட்டதால் அவர்களுக்கும் தொகுதியை பிரித்து கொடுக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. அதனால் இவ்வளவுதான் எங்களால் தர முடியும் என்று காங்கிரஸ் கட்சியிடம் கூறியுள்ள திமுக, ஓரிரு நாளில் உங்கள் முடிவை சொல்லிவிடுங்கள், நாங்கள் அடுத்த கட்ட முடிவெடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கெடு வைத்து விட்டார்களாம். இன்னொரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை சில முக்கிய கட்சிகளுடன் மெகா கூட்டணியாக உருவெடுத்திருக்கிறார்கள். இந்த கூட்டணியில் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக என முக்கியத்துவம் வாய்ந்த கட்சிகள் என்பதால் இவர்கள் அதிகப்படியான தொகுதிகளை எதிர்பார்க்கிறார்கள். இந்த நிலையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 கொடுத்துள்ள எடப்பாடி ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுத்துள்ளார். மற்றபடி கடந்த தேர்தலில் 20 தொகுதியில் போட்டியிட்ட பாஜக இந்த முறை 35 தொகுதிகளை எதிர்பார்ப்பதாக கூறப்படுகிறது. அமமுக 10 தொகுதியிலும், தமிழ் மாநில காங்கிரஸ் 6 தொகுதிகளிலும், மற்ற சிறிய கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளதாம். அந்த வகையில் கூட்டணி கட்சிகளுக்கு 81 தொகுதிகள் சென்று விடுவதால் கடந்த முறை 179 தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக இந்த தேர்தலில் 153 தொகுதிகளில் மட்டுமே போட்டியிடும் சூழல் உருவாகியுள்ளதாம். அப்படி பாஜகவை பொறுத்தவரை கடந்த மக்களவைத் தேர்தலில் கோவில் நகரங்களில் பாஜகவுக்கு அதிகப்படியான ஓட்டுகள் கிடைத்திருப்பதால் அதை இலக்காக வைத்தே பட்டியல் போட்டுள்ளார்கள். அந்த வகையில் அவர்கள் 50 தொகுதிகளை கேட்ட நிலையில் தற்போது படிப்படியாக இறங்கி வந்துள்ள 35 தொகுதியில் இருக்கிறார்கள். அதோடு அதிமுக அதிக தொகுதிகளில் போட்டியிடலாம் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டமிடுகிறாராம். அப்படி போட்டியிட்டால் தான் அறுதி பெரும்பான்மை வெற்றி பெற்று விடலாம் என்றும் ஒரு நப்பாசையும் அவருக்கு உள்ளதாம். அப்படி இல்லாமல் குறைவான தொகுதியில் போட்டியிட்டால் கூட்டணி கட்சிகள் அதிகமான தொகுதியில் வெற்றி பெறும் பட்சத்தில் அவர்களிடத்தில் ஆதரவு கேட்கும் போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பார்கள். அதனால் அதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் கூடுதல் தொகுதியில் போட்டியிட்டு அதிமுக வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு வருவதாகவும் அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். குறிப்பாக தமிழக பாஜக இடத்தில் தொகுதி பங்கீடு நடத்தி முடித்துவிட்ட எடப்பாடி பழனிசாமி நேற்று டெல்லி புறப்பட்டு சென்று அமித்ஷாவை சந்தித்துள்ளார். அவர்தான் இந்த முறை பாஜகவுக்கு 40 தொகுதிகளாக வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே கூறி வருகிறாராம். அதனால்தான் முதல் கட்டமாக பாஜகவுக்கான தொகுதி டீலிங்கை முடித்துவிட்டால் அதுவே ஒரு முடிந்த மாதிரி ஆகிவிடும் என்று டெல்லி சென்றுள்ளாராம் எடப்பாடி. குறிப்பாக அதிமுகவுடன் கூட்டணி பேசியதிலிருந்தே தமிழ்நாட்டில் 2026இல் என்டிஏ கூட்டணி ஆட்சி என்றுதான் அமித்ஷா கூறி வருகிறார். பின்னர் தான் அளிக்கும் பேட்டிகளிலும் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்று மீண்டும் தெரிவித்தார் அமித்ஷா. அதேபோன்று தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்றால் பாஜக சார்பில் 6 அமைச்சர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் கூறி வருகிறார். இந்த நிலையில் தான் மதுரையில் நடைபெற்ற என்டிஏ பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் 2026இல் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று திரும்ப திரும்ப சொன்னதால் எடப்பாடி பழனிசாமிக்கு பீதி அதிகரித்து விட்டதாம். அதனால் தான் எப்படியேனும் அதிமுக அதிகமான தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுவிட வேண்டும் என்று அவர் தீவிரம் காட்டுவதாகவும் அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அடுத்த செய்தி. மக்களுக்கு நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை குறைந்து விட்டது ஏன்? தீர்ப்புகள் எந்த அடிப்படையில் சொல்லப்படுகிறது? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வெளியிட்ட பரபரப்பு தகவல். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தனது குடும்பத்தாருடன் சாமி தரிசனம் செய்திருக்கிறார். அதையடுத்து அவரை மீடியாக்கள் சூழ்ந்து கொண்டு சில கேள்விகளை கேட்டார்கள். குறிப்பாக சமீப காலமாக பொதுமக்களுக்கு நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை குறைந்து வருகிறதே, இது பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு, நீதிமன்றங்களை பொறுத்தவரை 2 தரப்பு வாதங்களையும் சரியான முறையில் விசாரிக்க வேண்டும். அப்படி வாதங்களை விசாரித்து அதன் பின்னணியில் நடந்த உண்மைத்தன்மையை ஆராய்ந்து அதற்கேற்ப சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும்.
வேண்டும். அப்படி நியாயமான தீர்ப்புகளை வழங்கும் போதுதான் மக்களுக்கு நீதித்துறையின் மீது நம்பிக்கை ஏற்படும். மாறாக நிரபராதிகளுக்கு தண்டனை கொடுத்து குற்றவாளிகளுக்கு விடுதலை கொடுக்கும் சூழல் ஏற்பட்டால் அது நீதித்துறைக்கு மிகப்பெரிய கலங்கத்தை ஏற்படுத்தும். அதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறும் போது பொதுமக்களுக்கு நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை முற்றிலுமாக குறைந்துவிடும். அதிகாரம் படைத்தவர்கள், பணம் படைத்தவர்கள் தான் நீதி கிடைக்கும் என்று வேறு விதமாக பேசத் தொடங்கி விடுவார்கள் என்று கூறியுள்ள நீதிபதி சூரியகாந்த், பெரும்பாலும் நீதிமன்றங்களை பொறுத்தவரை எங்களுக்கு முன்பு வாதாடக்கூடிய வழக்கறிஞர்கள் சொல்லும் தகவல், காவல்துறை கொடுக்கும் தகவல், சாட்சிகள் சொல்லும் தகவல் அடிப்படையில் தான் தீர்ப்பளிக்கிறோம். அதோடு சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்களை பொறுத்தவரை தங்களது கட்சிக்காரர்களை எப்படியேனும் காப்பாற்றிவிட வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள். அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தால் தங்களது வாத திறமையால் காப்பாற்ற வேண்டும் என்று தீவிரம் காட்டுவார்கள். இன்னொரு பக்கம் நிரபராதியின் வழக்கறிஞர் தனது கட்சிக்காரர் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது என்றுதான் வாதிடுவார். என்றாலும் இந்த இரண்டு வழக்கறிஞர்கள் யார் சரியான வாதத்தை முன்வைக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் நீதிபதிகள் தீர்ப்பு சொல்ல முடியும். அதனால் சில சமயங்களில் வழக்கறிஞர்கள் வாத திறமையால் குற்றவாளிகள் தப்பித்து விடுவதும் உண்டு. என்றாலும் நீதிபதிகளை பொறுத்தவரை அதை தீவிரமாக ஆராய்வோம். எக்காரணம் கொண்டும் குற்றவாளிகள் தப்பித்து விடக்கூடாது, நிரபராதி தண்டனை அனுபவித்து விடக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருப்போம். அப்படிதான் ஒவ்வொரு வழக்கையும் எதிர்கொண்டு வருகிறோம். குறிப்பாக மக்களின் நம்பிக்கைக்கு பாத்திரமாக திகழ வேண்டும் என்பதனால் சின்ன சின்ன வழக்குகள் கூட சீரியஸாக ஆராய்கிறோம். எந்த ஒரு வழக்கையும் விளையாட்டுத்தனமாக எடுத்துக்கொள்வதில்லை. நீதிமன்றங்களுக்கு எவ்வளவு பொறுப்புள்ளது என்பதை உணர்ந்துதான் ஒவ்வொரு நீதிபதிகளும் செயல்பட்டு வருகிறோம் என்று கூறியுள்ள தலைமை நீதிபதி சூரியகாந்த், நியாயமான தீர்ப்புகளை வழங்கினால் மட்டுமே நீதிமன்றங்களின் மீது மக்களுக்கு நம்பிக்கை கூடும், இல்லை என்றால் காலப்போக்கில் நம்பிக்கை இழக்க நேரிடும் என்று தனது கருத்தினையும் வெளிப்படையாக பேசியுள்ளார். அடுத்த செய்தி, சென்னைக்கு வரப்போகும் உச்சநீதிமன்றம் 40 ஆண்டு கோரிக்கை நிறைவேறப் போகிறது. தமிழ்நாட்டில் சென்னையில் செயல்பட்டு வரும் உயர்நீதிமன்றம் சமீப காலமாக மதுரையிலும் செயல்பட்டு வருகிறது. இப்படி 2 கிளைகளாக செயல்பட்டு வருவதால் தென் மாவட்ட மக்கள் தங்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை மதுரை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து வருகிறார்கள். இதனால் உயர்நீதிமன்றத்துக்கான வேலைப்பளு குறைகிறது. உச்சநீதிமன்றமானது டெல்லியில் மட்டுமே செயல்பட்டு வருகிறது. இதனால் மொத்த வழக்குகளும் ஒரே இடத்தில் குவிகிறது. கடந்த 40 ஆண்டுகளாகவே சென்னையில் உச்சநீதிமன்றத்தின் கிளையை தொடங்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது. இப்படியான நிலையில் தற்போது டெல்லியில் செயல்படும் அரசியல் சாசன அமர்வு 4 முனைகளில் கிளைகளாக உருவாக்கப்படும். தற்போது டெல்லியில் உச்சநீதிமன்றம் செயல்பட்டு வரும் நிலையில் அடுத்து சென்னை, மும்பை, கொல்கத்தா ஆகிய நகரங்களில் அதன் கிளைகள் அமைக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. அதோடு உச்சநீதிமன்றம் ஒரே ஒரு கிளை மட்டும் செயல்பட்டு வருவதால் அங்கு ஏராளமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இப்படி லட்சக்கணக்கான வழக்குகள் நிலுவையில் கிடப்பதால் பல முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளின் தீர்ப்புகள் சொல்லப்படாமல் நீண்ட காலம் கிடப்பில் கிடப்பதோடு பல வழக்குகளில் சம்பந்தப்பட்டவர்கள் மரணம் அடைந்து விடுகிறார்கள். அந்த அளவுக்கு 30-40 ஆண்டுகளுக்கு கூட சில வழக்குகள் நடந்து வருவதுடன் கிடப்பிலும் போடப்பட்டுள்ளன. இதுபோன்ற வழக்குகள், நிகழ்வுகள் போடப்படுவதை தவிர்க்க வேண்டும். உடனுக்குடன் தீர்ப்புகள் வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் தற்போது உச்சநீதிமன்றத்தின் மேலும் 3 கிளைகளை மத்திய அரசு கொண்டு வருகிறதாம். செல்வ பெருந்தகையை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப் போகிறதா காங்கிரஸ் மேலிடம்? தமிழக காங்கிரஸ் மாநில தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டதிலிருந்து திமுகவின் ஆதரவாளராக செயல்பட்டு வருகிறார். அதனால்தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் ஆகியோர் அவருக்கு எதிராக செயல்பட்டு வருகிறார்கள். இவர் கராராக பேசியிருந்தால் காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதி எண்ணிக்கையை திமுக அதிகப்படுத்தியிருக்கும். ஆனால் இவரும் திமுகவுக்கு ஜால்ரா போட்டதால் அவர்கள் தொகுதி எண்ணிக்கையை குறைத்துக் கொண்டே செல்கிறார்கள் என்று ராகுல் காந்திக்கு செல்வ பெருந்தகை மீது புகார் பட்டியல் வாசித்துள்ளார்களாம். இந்த நிலையில் இன்று சத்தியமூர்த்தி பவனில் வெளியாகியுள்ள ஒரு செய்தியில், தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி வளர்வதற்கு செல்வ பெருந்தகை முட்டுக்கட்டையாக இருக்கிறார், அதனால் அவரை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்ற வேண்டும் என்று தமிழக காங்கிரஸ் சீனியர் புள்ளிகள் டெல்லிக்கு கடிதம் எழுதியுள்ளார்களாம். அதோடு ராகுல் காந்தியிடம் நெருக்கமாக இருந்தவரும் காங்கிரஸ் முன்னாள் எம்பி செல்லக்குமார் என்பவரை மாநில தலைவராக நியமிக்குமாறும் கோரிக்கை வைத்துள்ளார்களாம். அதனால் தற்போது தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக இருந்து வரும் செல்வ பெருந்தகை கூடிய சீக்கிரமே தனது பதவியிலிருந்து மாற்றம் செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன.